மலர்கிறது பொற்காலம். அதைத்தான் சொல்லணும். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பிறக்குதுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வரியில பதில் சொல்லுங்க அப்படின்னா மலர்கிறது பொற்காலம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும். 3ஆம் இடத்துல சனி பகவான் முயற்சிக்கக்கூடிய காரியம் எல்லாம் வச்சிருக்கீங்க. மகர ராசி ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. செல்வ செழிப்பு, உயர்கல்வி யோகம், புதிய பதவி, அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குற யோகம் வருது. பிசினஸ் வளம் கொழிக்குது. நல்ல பிசினஸ் பார்ட்னர் கிடைக்கிறாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது. குரு பலன் கிடைக்குது. நல்லபடியா குழந்தை பாக்கியம் கிடைக்குது. உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிரை துவாதசியில் பிறக்கிறது. இது பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவா இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க. அப்படி கடுமையான போராட்டங்கள், இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா அந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டுல நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. என் நெஞ்சிற்கினிய மகர ராசி அன்பர்களே, மலர்கிறது பொற்காலம். அதைத்தான் சொல்லணும். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பிறக்குதுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வரியில பதில் சொல்லுங்க அப்படின்னா மலர்கிறது பொற்காலம். அதுதான் முக்கியமான விஷயம். என்ன காரணம்? பொன்னவன் மன்னவன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டில் உங்கள் ராசியின் மீது பார்வையை செலுத்துகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மகர ராசிக்கு பொற்காலம் பிறக்குதுங்க. மகர ராசி இதனுடைய 7ஆம் பார்வையினால் குரு பகவான் பார்க்கிறார். இந்த மகர ராசிக்காரங்களுடைய தன்மை என்ன இருக்கும்? மகர ராசியிலே பிறந்த ஒரு தந்தை தன் மகள்கிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னா தான் தன்னுடைய மகளை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிட்டு தான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போகக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடிய அற்புத மனிதர்கள் மகர ராசியை சேர்ந்தவர். இவங்க உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்புங்க? கடின உழைப்பு, மிக கடின உழைப்பு. என் உழைப்பினால தான் நான் முன்னேறுவேன்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி. எங்க அப்பா சொத்து கொடுக்கலங்க, என் வாழ்க்கை எப்படி போயிருச்சுங்க அப்படிங்கிற பேச்சு மகர ராசிக்கு பிடிக்காது. தந்தையோட 1000 கருத்து மாறுபாடுகள் வரும். ஆனா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா துணைக்கு நிற்கும் மகர ராசி. எவ்வளவு உயர்ந்த குணம் பாருங்க. அப்பாவோட காசு பணத்தை எதிர்பார்க்கல. அப்பா சொத்து சுகத்தை இழந்து உட்கார்ந்துருக்காரு. அப்பா மனசு வச்சிருந்தாரு நமக்கு பெரிய சொத்து கிடைச்சிருக்கும், நமக்கு கிடைக்காம போயிருச்சு, அதுக்காக அந்த அப்பா வேண்டாமா? அப்படி கிடையாது. தன் அப்பாவின் நலனும் முக்கியம் நினைக்கும். ஆனா அப்பாவின் தவறுகளை சுட்டி காட்டும். எவ்வளவு உயர்ந்த குணம் மகர ராசிக்கு. பெத்த பிள்ளைகளை வாழ்க்கையில உயர்த்தி விடும் ஏணி பொடிகள் மகர ராசி தந்தைகள், மறுக்க முடியாது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும். 7க்குடைய சந்திரன் 2ஆம் இடத்துல ராகுவோடு இந்த வருஷ துவக்கத்தில் அமைக்கிறார். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் முயற்சிக்கக்கூடிய காரியமெல்லாம் விட்டுறீங்க. மகர ராசி என்னென்ன விஷயத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா காரியத்தையும் இப்போ செய்யுங்க. ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். 3ஆம் இடத்துல ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்திருக்கிறாங்க. புதிய தொழில் ஒன்று ஆரம்பிச்சு ஜெயிக்க போறீங்க. வெளிநாடு செல்லணுங்கிற உங்க முயற்சி பலிக்க போகுது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. நிறைய பேருக்கு பாருங்க 4ஆம் இடத்துல சுக்கிரன்.
இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற போது கண்டிப்பா கார் வாங்கிடுவீங்க. இது வரைக்கும் கார் வாங்காத மகர ராசிக்காரங்க, இது கார் காலம் உங்களுக்கு. கார் வாங்க போறீங்க. வீட்டு உபயோகப் பொருள் வாங்க போறீங்க. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷ், வீட்டுக்கு சோஃபா செட் வாங்கி போற வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மனைவியை மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்த போறீங்க. ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. இது நாள் வரை படிப்புல பிரச்சனை இருந்தவர்கள் எல்லாம் கூட படிப்புல நல்ல தேர்வீங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள் படிப்புல மிகச் சுட்டியாக வருவீர்கள். நல்ல படிப்பீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே போல இந்த ஆண்டுடைய லக்னம் உங்கள் ராசிக்கு 5வது ஸ்தானமாக வருகிறது. ஆகவே செல்வ செழிப்பு, உயர்கல்வி யோகம், புதிய பதவி. எப்படி பாருங்க, வேலை பார்க்குற இடத்துல புதிய பதவி. வேலை இருக்குமா, வேலை போயிருமான்னு எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வேலையில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகுது. புதிய வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்குது. புதிய பதவி கிடைக்குது. பதவியினால முன்னேற்றம் கிடைக்குது. அரசியலில் பெரும்புகழ் கிடைக்குது. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குற யோகம் வருது. எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஆண்டு. பிஸ்னஸ் வளம் கொளிக்குது. நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கிறாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது. குரு பலன் கிடைக்குது. நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இதுதான் பலன்கள் குறைவா சொல்ல முடியலங்க. அதிகமாக போய்கிட்டே இருக்குங்க. அவ்வளவு நல்ல பலன்கள் காத்திருக்கு. பிஸ்னஸ்க்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாரு. நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். நீங்க வாழ்வாங்கு வாழப்போகிற ஒரு வருஷம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு. எதுல கவனமா இருக்கணும்? தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படி இருந்தா போதும். அதே மாதிரி வீடு சொத்துக்கள் வாங்குகிற போது டபுள் டாக்குமெண்ட் விஷயத்தில் சிலர் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு. பேரண்ட் டாக்குமெண்ட்டை நல்லா வெரிஃபை பண்ணிட்டு சொத்து வாங்குங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை நீங்கள் காணப்போகிறீங்க. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெருகும் அப்படின்னா இந்த ஆண்டு வைத்தீஸ்வரன் வழிபாடு. வைத்தீஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். வாழ்வாங்கு வாழும் வருடம் இது. இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டுதான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா? தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும். அதுதான் பெரிய. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார். உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவ ஆண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். இன்னைக்கு கண்ணு முன்னாலே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலா போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்துல பார்க்க போறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நிறைய இருக்கு இந்த பராபவ ஆண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு
ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.